இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்கரோட பேசிக்ஸ், டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் டாக்கரோட பேசிக் கான்செப்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு டாக்கரோட கான்செப்ட்ஸ் வந்து சும்மா ஒரு வீடியோ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அவருக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு டாக்கர்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டாக்கர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பெரிய அப்ளிகேஷன் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அதை வந்து இன்னொரு சிஸ்டமுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணணும், ஏன்னா வந்துட்டு இந்த சிஸ்டமில் ஸ்பேஸ் பத்தலை இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அதை மூவ் பண்ணுறதுக்கு அந்த இன்னொரு சிஸ்டமில் வந்து ஒரு என்விரான்மெண்ட் வந்து நம்ம செட் பண்ணணும். அதாவது வந்துட்டு இந்த பேக்கேஜ் இருந்துச்சுன்னா தான் ஓடும், இந்த பேக்கேஜ் இருந்துச்சுன்னா தான் ஓடும்னு சொல்லிட்டு ஒன்றொன்றுத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒன்றொன்றுத்துக்கு ஒரு வெர்ஷனில் தான் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அந்த மாதிரி நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செட்டப் பண்ணி வைக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா அது பயங்கர டைம் வந்து கன்சியூம் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிஸ்டமுக்கும் நம்ம மூவ் பண்ணுறதுல வந்துட்டு கஷ்டம் இருக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் யாராவது ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவே வந்துட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஒருத்தரோட சிஸ்டம்லேயும் வந்து செட்டப் பண்ணி வைக்கிறதே பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய டாஸ்க்காக போயிடும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம டாக்கர் யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் நீ டெவலப் பண்ணுறியா, இந்த அப்ளிகேஷன் நீ ஒர்க் பண்ணுறியா, நீ இந்த பேக்கேஜ் எல்லாம் வச்சுக்கோ, இதெல்லாம் தான் டிபெண்டன்சிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிடும் டாக்கர்லேருந்து. ஸோ அப்படி டவுன்லோட் பண்ணி வச்சதுனால நம்ம ஈஸியாக அந்த ஒரு பர்டிகுலர் கண்டெய்னருக்குள்ளார ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கண்டெய்னர்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து வெர்ச்சுவல் மிஷின் ஒன்று இருக்குது, கண்டெய்னர் ஒன்று இருக்குது. கண்டெய்னர் தான் பார்த்தீங்கன்னா டாக்கர் நம்மளுக்கு கொடுக்குது. இதுக்கு முன்னாடி வெர்ச்சுவல் மிஷின் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெர்ச்சுவல் மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 8 GB ரேம் இருக்குது உங்களோட ஒரு சிஸ்டமில் அப்படின்னா 2 GB நீங்கள் பிரித்து 4 வெர்ச்சுவல் மிஷினாக போட்டு 4 பேர்த்துக்கு அதை அசைன் பண்ணி யூஸ் பண்ண வச்சிடலாம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் யூஸ் பண்ணலனா கூட அந்த 2 GB சும்மா தான் இருக்கும், அது இன்னொருத்தரால் யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ கண்டெய்னர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதே 4 பேர்த்துக்கு வந்துட்டு அந்த சிஸ்டம் அசைன் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு 4 கண்டெய்னர் ஓடிட்டுருக்கு. ஆனால் ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா மிச்சம் 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த 8 GB பிரித்து அந்த கண்டெய்னரில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா என்ன ஆகுதுன்னா, டைனமிக்காக வந்துட்டு அலோகேஷன் ஆகுது. நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்காக இப்போ 2 GB தான் உனக்கு, அதுக்கு மேலே உனக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் போகி அது இல்லாமல் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் தருது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ். இது மாதிரி வந்துட்டு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா, வெர்ச்சுவல் மிஷின் ஸ்லோ, கண்டெய்னர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த அலோகேஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வெர்ச்சுவல் மிஷினில் வந்து நீங்கள் ஒன்றா சிஸ்டமாக நீங்கள் வந்து பில்டு பண்ணணும். கண்டெய்னரில் வந்து ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த சிஸ்டம் மேலே நீங்கள் இந்த கண்டெய்னரை போட்டு நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ஒரு ஷேர்டு சிஸ்டம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்பீடும் பார்த்திங்கன்னா அதனால் இருக்கும், அதுக்கப்புறமா எஃபிஷியன்சியும் பார்த்திங்கன்னா அந்த கண்டெய்னரில் இருக்கும். அது இல்லாமல் கண்டெய்னரை வந்து நீங்கள் இன்னொரு மிஷினுக்கு மாற்றணுனாலும் ஈஸி வேலை. நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த கான்ஃபிகரேஷன் எடுத்து நீங்கள் சும்மா போட்டிங்கனாலே ரெடி ஆயிடும். இதே வெர்ச்சுவல் மிஷின்னா ஒன்றா நீங்கள் வந்துட்டு செட்டப் பண்ணி அந்த சர்வர் ப்ராசஸ் பண்ணுறதே வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர டைம் எக்ஸ்டென்சிவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டெய்னருக்கும் வெர்ச்சுவல் மிஷினுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸு. ஸோ இதுலேயே உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கு டாக்கர் வந்து நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் தருது அப்படின்னு சொல்லிட்டு. டாக்கர் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைம் சேவ் பண்ணுது, ஃபாஸ்ட்டு, லைட் வெயிட்டு, அதாவது வந்துட்டு ஈஸி டு மூவ் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ஈஸி டு மூவ் தான் பார்த்திங்கன்னா போர்ட்டபிள். லைட் வெயிட் ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு செட்டப் வந்து ஈஸி. அது இல்லாமல் வந்துட்டு நீங்கள் அத்தனை பேக்கேஜஸையும் வந்துட்டு சும்மா ஒரு சிங்கிள் கிளிக் வந்து ஈஸியாக என்னென்ன தேவையோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுவே வந்துட்டு பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு தேவையில்லாதவும் நிறையா வந்து இன்ஸ்டால் ஆகும். அப்புறம் வந்துட்டு டாக்கர் வந்துட்டு பர்ஃபெக்ட் ஃபார் செல்ஃப் ஹோஸ்டிங். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ N8 வந்து அஃபிஷியலாக டாக்கரில் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க சிஸ்டமில் டாக்கரில் டெவலப் பண்ணதுனால அதே கான்ஃபிகரேஷன் உங்கள் சிஸ்டமில் போட்டாலும் ஒர்க் ஆகுங்கிறது வந்து டாக்கரோட பேசிக்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகுங்கிறதுனால டாக்கரில் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து வந்துட்டு இது ஒரு ரியல் வேர்ல்ட் அனாலஜி, இதெல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம டாக்கரை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டாக்கர் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துட்டு வரும் docker.comல. ஸோ docker.comல வந்துட்டு ப்ராடக்ட்ஸில் வந்து டாக்கர் டெஸ்க்டாப்னு சொல்லிட்டு போய்க்கோங்க. அதில் போயிட்டு இங்கே டவுன்லோட் டாக்கர் டெஸ்க்டாப்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட என்ன சிஸ்டமோ அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த வந்து மேக்கு, ஸோ ஆப்பிள் சிலிக்கான் நான் போட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நீங்கள் டவுன்லோட் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா வந்து CLIயும் அது கூட சேர்ந்து வந்துடும். ஸோ CLI என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமாண்டில் வந்து நீங்கள் டாக்கர் கம்போஸ் இல்லை டாக்கர் ரன் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. அதுக்கு வந்துட்டு நீங்கள் டாக்கர் டெஸ்க்டாப்னு ஒரு ஆப் மட்டும் இருக்கும், அதை மட்டும் ரன் பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் கமாண்ட் லைன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து செட்டப் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்தளவுக்கு இன்ஸ்டலேஷன் சிம்பிள் தான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ
என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜ், கண்டெய்னர் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது வந்து என்ன மாதிரினா ஒரு அனாலஜியோடய நம்ம போவோம். இமேஜ் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த N8 வந்து நீங்கள் எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு நாங்கள் வந்து N8, க்யூட்ரண்ட்டு, போஸ்ட்கிரஸ்ஸு, ஓலாமா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு டாக்கர் கம்போஸில் கொடுத்துருப்பாங்க. அது அப்போனா என்ன மீனிங்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் அ கண்டெய்னர். ஒன்று இமேஜ், ஒன்று தனித்தனியாக இமேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த இமேஜ் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா வந்துட்டு இப்போது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் டிஷ்ஷு தான் வந்துட்டு நீங்கள் வந்து இமேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு கண்டெய்னர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அந்த கிச்சன்னா பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த டாக்கர் ஃபைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு என்னென்ன இமேஜெலாம் இழுக்கணும், என்னென்ன இமேஜோட வெர்ஷன் எடுக்கணும், அதோட கான்ஃபிகரேஷன்லாம் என்ன, எந்த போர்ட்டில் எடுக்கணும், எங்கே வந்து அதுக்கு வால்யூம்ஸ் அசைன் பண்ணணும், அதாவது எங்கே வந்து ஸ்டோரேஜ் அசைன் பண்ணணும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாக்கர் ஃபைலில் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம டாக்கர் கம்போஸ். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போது நீங்கள் அந்த கிச்சன் அனாலஜியை எடுத்துக்கோங்களேன். அதில் வந்துட்டு சும்மா இந்த இன்வென்ட்ரி லிஸ்ட்டு, அதாவது என்னென்ன பாத்திரம்லாம் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு, இல்லாட்டி வந்து இந்த மளிகை சாமான லிஸ்ட்டு, என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வால்யூம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களோட சிஸ்டமில் வந்து எங்கே வந்து ஒரு இமேஜுக்கும் நீங்கள் ஸ்டோரேஜ் அலோகேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான் வால்யூம்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே வந்து நீங்கள் மளிகை சாமான் வச்சுருப்பீங்க, எங்கே வந்து நீங்கள் சர்க்கரை வச்சுருப்பீங்க, எங்கே வந்து நீங்கள் பாத்திரம்லாம் வச்சுருப்பீங்க, பேன்லாம் எங்கே வச்சுருப்பீங்க அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன். போர்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு இமேஜும் நம்ம வந்து அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா போர்ட்ஸு. ஸோ அதே இப்போது நீங்கள் ஒரு டிஷ்ஷை பண்ணுறீங்கன்னா வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்டவ்வில் வந்துட்டு குக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு போர்ட்டாக எடுத்துக்கலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் வெயிட்டர் வந்து ஒரு போர்ட்டாக எடுத்துக்கலாம். அந்த ஒரு பர்டிகுலர் ரெசிபியை வந்து அவங்க பண்ணி அந்த டிஷ்ஷை ரெடி பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சாப்பிட போகும்போது கொடுக்குறாங்கல்ல. ஸோ அவங்க வெயிட்ரஸ் வந்து நீங்கள் போர்ட்ஸாக எடுத்துக்கலாம். அடுத்து டாக்கர் ஹப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ இந்த டாக்கரோட அஃபிஷியல் இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜும் லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இமேஜ்லாம் நமக்கு தேவை, எந்த வெர்ஷன் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டாக்கர் ஹப்பு நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மளிகை கடைன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் நம்ம வந்து இந்த டாக்கர் ஃபைல் காமிச்சு, அதாவது டாக்கர் ஃபைல்னால் என்ன சொல்ல வரேன்னா இந்த மளிகை சாமான் லிஸ்ட்டு, அதை வச்சு நீங்கள் வந்து அந்த சாமானை வாங்கிட்டு வரீங்க. இல்லாட்டி வந்துட்டு பாத்திர கடைக்கு போயிட்டு நீங்கள் வந்து பாத்திரம் லிஸ்ட்டு காமிச்சு நீங்கள் என்னென்ன பாத்திரம்லாம் உங்களுக்கு என்னமோ வாங்கிட்டு வரீங்க. ஸோ அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பாத்திர கடையில் வாங்குறீங்க இல்லை மளிகை சாமான கடையில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் டாக்கர் ஹப்பு. அடுத்து என்விரான்மெண்ட் வேரியபிள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு, அதாவது நீங்கள் திருப்பி நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகாமல் அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ரன்லேயே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, சேஞ்ச் ஆகாமல், அதெல்லாம் என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கலாம்னா, இப்போது நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் பே பண்ணுறதுக்கு QR கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள் தான். அது மாற போகிறது கிடையாது. ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த ஒரு அனாலஜி மூலிமா ஓரளவுக்கு நம்ம பார்த்தாச்சு டாக்கர் பேசிக் டேர்ம்ஸு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா பேசிக் கமெண்ட்ஸ் வந்து நம்ம இது தெரிஞ்சிச்சுனாலே பார்த்திங்கன்னா டாக்கர் வந்து N8 யூஸ் பண்ணி நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாக்கர் புல். ஸோ டாக்கர் புல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல அந்த டாக்கர் ஹப்பில் இருந்து வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இமேஜை வந்து எடுத்து தரும். ஸோ இப்போ N8 IO N8 அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இமேஜ் நேமு, அதாவது நம்ம N8 இமேஜ் நேமு. ஸோ அதை வந்து நம்ம டாக்கர் புல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இப்படி கொடுத்தோம்னா வந்து அந்த டாக்கர் ஹப்லேருந்து எடுத்து நம்மளுக்கு அந்த இமேஜை கொடுத்துரும். ஸோ அதுக்கான கமாண்ட் வந்து இது. அடுத்து டாக்கர் ரன்னு. ஸோ டாக்கர் ரன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை ரன் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டு. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம வந்து அதையும் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இப்போ டாக்கர் புல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து N8 IO/N8 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், வந்துட்டு என்ன ஆகும்னா இந்த N8 ஒரு லேட்டஸ்ட் இமேஜ் வந்து அது புல் பண்ணும். ஸோ ஆல்ரெடி நான் வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து புல் பண்ணல. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது புல் பண்ணும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணலான்னா, இந்த இமேஜை நம்ம ரன் பண்ணலாம். டாக்கர் ரன் கொடுத்துட்டு -IT அப்படின்னு கொடுத்துட்றேன். -IT எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு டெர்மினலில் வந்து ரன் பண்ணிக்கிட்டு. ஸோ அப்போ தான் வந்து நான் எதாவது கமெண்ட் கொடுத்தனாலும் வந்துட்டு N8 எடுத்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு. அடுத்து -RM N8 IO/N8 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அது இது N8 IO.N8 பார்த்தீங்கன்னா இமேஜ் நம்ம இப்போ புல் பண்ண இமேஜ்.
இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த டெர்மினல் இந்த ப்ராசஸை நான் ஷட் டவுன் பண்ணேன்னா இதை வந்து எனக்கு ரிமூவ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ வந்துட்டு நம்ம இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டாக்கர் டெஸ்க்டாப்பை வந்து ஒரு தடவை போய் பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டாக்கர் டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நீங்கள் சைன்இன் பண்ணி வச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி டாக்கர் ஹப் வந்துட்டு இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இமேஜஸும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓலாமா இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, லாங்சன் இமேஜ், டென்சர்ஃப்ளோ, அது மாதிரி எல்லா இமேஜும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ நம்ம N8 பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். நம்ம வந்து சும்மா N8 அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோம்னாலே வந்துட்டு மோஸ்ட்டாக இருக்கணும். ஸோ வந்து தேடி பார்ப்போம் இருக்கா. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், 100 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க N8 ஸோ இங்கே வந்து நம்ம கண்டெய்னருக்கு போகலாம். இப்போதைக்கு நம்ம இந்த கண்டெய்னர் ரன்னில் இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரன் கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா வந்துட்டு அந்த டாக்கர் டெஸ்க்டாப்பில் வந்து ரன்னிங்கில் காமிக்கணும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே சார்மிங் பேவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே டாக்கர் ரன் ஆகிட்டு இருக்கு. 1.86.1 அப்படிங்கிறது வந்து நம்ம ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் போர்ட்டை ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன செக் பண்ணி பார்க்கலாம்னா இது லாக்ஸ், அதாவது வந்து இந்த பர்டிகுலர் இமேஜ் ரன் ஆகிட்டு இருக்கு லாக்ஸ். இது எக்ஸாக்டில் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் வந்துட்டு இந்த பர்டிகுலர் N8 டெர்மினல். ஸோ N8 வெர்ஷன் சொல்லிட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா அது வந்து சொல்லும் ஓகே இந்த வெர்ஷன் தான் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ வந்துட்டு இது வந்து N8 டெர்மினல் அக்சஸ் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு இமேஜுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்மிங் வெப்பேஜ் வந்து இட் இஸ் அ கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ள ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. அந்த இமேஜ் வந்து N8. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே ரிமூவ் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு என்னோடய டைரக்டில் ஒரு டாக்கர் கம்போஸ் வச்சுருக்கேன். இந்த டாக்கர் கம்போஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து N8 அஃபிஷியல் டாக்கர் கம்போஸ் வந்து எடுத்து நான் வந்து ஓலாமா மட்டும் ரிமூவ் பண்ண ஒரு டாக்கர் கம்போஸு. ஸோ இதில் வந்து நான் டாக்கர் கம்போஸ் அப்பு -d அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த கமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கமெண்ட் நம்ம செக் பண்ணலாம். பிஎஸ்னு ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னு அது பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டெய்னரில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கண்டெய்னர் ரன் ஆகலை. அதை வந்து நீங்கள் டாக்கர் டெஸ்க்டாப்லேயும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். எதுவுமே ரன்னிங்கில் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டாக்கர் கம்போஸ் அப்பு -d எதுக்கு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டெர்மினல் ரீயூஸ்லாம் பண்ண வேண்டாம். நான் டைரெக்டாக வந்துட்டு டாக்கர் ஹப்லேயே போய் டாக்கர் டெஸ்க்டாப்லேயே போய்ட்டு நான் டெர்மினல் வேணால் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான். இதை நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் Qdrint N8 போஸ்ட்கிரஸ் இதெல்லாமே புல்லாகி வந்து நம்மளுக்கு வந்து ரெடியாகி கொடுத்துரும். ஸோ இது வந்துட்டு ரெடியாகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டாக்கர் டெஸ்க்டாப்பில் போய் பார்க்கலாம். ஓகே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் டாக்கர் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹோஸ்டர் ஸ்டார்டர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னரில் 4 இமேஜ் இருக்குது. இப்போ 3 இமேஜ் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ 3 இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் இப்போ இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. என்னென்ன போர்ட்டர் ரன்னிங்கில் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியுது. என்ன இமேஜ் அப்படிங்கிறது தெரியுது. கண்டெய்னர் ஐடி நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டாக்கர் கண்டெய்னர் வந்து நம்ம அப் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ புல் பார்த்தாச்சு, ரன் பார்த்தாச்சு, பிஎஸ்ஸும் பார்த்தாச்சு, லாக்ஸும் ஸ்டாப்பும் மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே ஸோ லாக்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது டாக்கர் பிஎஸ் இப்போ நான் கொடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த 3 கண்டெய்னர் 3 இமேஜ் தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அது வந்து இப்போ காமிக்குது. இப்போ நான் டாக்கர் லாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ என்ன வரணும்னா N8 லாக்ஸ் இங்கே வரணும். இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து நிறைய லாக்ஸ் வந்துருக்கு. ஸோ இது வந்து என்ன லாகுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்கே வந்து N8 போய் பார்த்தம்போது இங்கே இந்த லாக் வருது பார்த்தீங்களா, அதை தான் வந்து நம்ம இங்கே டெர்மினலே அக்சஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இது கண்டெய்னர் ஐடி கொடுத்ததுனால தான் வந்து இந்த லாக்ஸ் வந்துருக்கு. நீங்கள் வேறு கண்டெய்னர் ஐடி கொடுத்தீங்கன்னா வேறு கண்டெய்னர் ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜோட லாக்ஸும் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாக்ஸு. அடுத்து வந்து ஸ்டாப்பு. ஸோ டாக்கர் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் அப்போ வந்து தூக்கி இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போ டாக்கர் என்ன மீனிங்னா இந்த பர்டிகுலர் கண்டெய்னர் ஐடி வந்து ஸ்டாப் ஆகிருக்கணும். அதாவது இந்த இமேஜ் வந்து ஸ்டாப் ஆகிருக்கணும். அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். பிஎஸ் கொடுத்து பார்த்தோம்னா ஓகே இப்போ பாருங்கள் N8 Qdrint தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு போஸ்ட்கிரஸ் நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க 5678 தான் நம்ம ரன் ஆகிட்டு இருக்குது. அப்போ 5678 நான் லோக்கல் ஹவுஸில் போய் பார்த்தோன்னா இது ரன் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதையும் ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ வந்து ஓகே நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ரிலோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே டேட்டா பேஸ் இஸ் நாட் ரெடி. ஓகே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட்கிரஸை ஸ்டாப் பண்ணதுனால இப்படி வருது. நான் போஸ்ட்கிரஸை வந்து திருப்பி நம்ம ரன் பண்ணி விட்ருவோம். இங்கே வந்து நம்ம வந்து டாக்கர் டெஸ்க்டாப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரன் பண்ணி விட்டுறலாம். ஸோ வந்துட்டு இது இன்னும் மோர் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இப்போ வந்து நான் சும்மா ரீட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே N8 வந்துருச்சு. ஸோ வந்து N8 ரன்னிங்கில் இருக்குது. நம்ம லோக்கல் ஹவுஸ்லேயே செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ கடைசியாக வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் கம்போஸ்.yml அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நம்ம இந்த கண்டெய்னர் ரெடி பண்ணியிருக்கோம்.
ஸோ வந்து இந்த கண்டெய்னரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வீசஸில் போய்க்கலாம். சர்வீசஸில் போய் பார்த்தோம்னா என்னென்ன இமேஜ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ போஸ்ட்கிரஸ் இருக்குது, N8N இம்போர்ட்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டைம் ரன்னிங் ஃபங்க்ஷனு. அது என்னென்னு பார்ப்போம். N8N இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா Qdrint இருக்குது. ஸோ வந்து 4 இமேஜ் இருக்குது. அதில் வந்து 3 வந்து ஆக்டிவாக ரன்னிங்கில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, N8N வந்துட்டு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணணும். அதாவது வந்து பேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேட்டாவில் இருக்கும். அதெல்லாம் இம்போர்ட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு நான் வந்து N8N ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சர்வீஸை கொடுத்துருக்காங்க. இது வந்து சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். வந்துட்டு இமேஜ் சர்வீஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ வந்துட்டு வால்யூம்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, கமெண்ட்ஸும் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பர்டிகுலர் சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்ருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் வந்துட்டு நம்ம N8N ஒர்க் பண்ணும்போது நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் ஒன்று பார்ப்போம். ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த என்கிரிப்ஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கொடுக்குறது இருக்கும், வால்யூம்ஸ் கொடுக்குறது இருக்கும். ஸோ வந்துட்டு N8N ஸ்டோரேஜ், போஸ்ட்கிரஸோட ஸ்டோரேஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். சர்வீஸ்குள்ளார வந்து பார்த்தோம்னா இங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த இடத்துல தான் வந்து போஸ்ட்கிரஸோட டேட்டா இருக்குது. அடுத்து N8Nக்கு பார்த்திங்கன்னா இங்கே தான் N8Nோட டேட்டாஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அடுத்து இன்னொன்று இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் வந்து எந்த போர்ட்டில் ரன் ஆகணும். இப்போ வந்துட்டு இங்கே செக் பண்ணி பார்த்தோன்னு பார்த்தீங்களா 5678 ரன் ஆகிட்டு இருக்குது. அந்த 5678 வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறது தான் பார்த்திங்கன்னா போர்ட்டு. ஸோ அதே மாதிரி 6333 அந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா பேசிக் திங்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் எடிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நீங்கள் இன்னொன்று நீங்கள் செக் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி இது வந்துட்டு ஒரு சிங்கிள் டைம் ரன் ஆகிட்டு அது வந்து ஸ்டாப் ஆகிக்கும். ஏன்னா நம்ம டாக்கர் டெஸ்க்டாப்லேயே செக் பண்ணி பார்த்த மாதிரி இது ரன் ஆகலை இப்போது. ஆனால் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருந்திருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுன்னா, இந்த பர்டிகுலர் க்ரெடென்ஷியல்ஸும் ஒர்க் ஃப்ளோஸையும் பார்த்தீங்கன்னா பேக்கப்லேருந்து எடுத்து லோட் பண்ணி மட்டும் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த N8N இந்த சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்காக தான். ஸோ ஓகே, இது ப்ரிட்டி மச் இவ்வளோ தான். இது இருந்துச்சுனாலே போதும், வந்து நீங்கள் டாக்கர் N8N இது ரெண்டுத்தையுமே இன்டர்ஃபேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கரோட ஒரு பேசிக்ஸு, அதுக்கப்புறம் டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸை பற்றி வீடியோஸ் எடுக்கணும், இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ மாதிரி நாங்கள் அதையும் வந்துட்டு அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.